ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மருத்துவம் வயிற்றுப்புண். இந்த வயிற்றுப்புண்ணுன்னு சொல்கிற அல்சர்னு சொல்கிறோம். இந்த அல்சர்ன்ற வயிற்றுப்புண்ணுக்கான மருத்துவம். இந்த வயிற்றுப்புண்ணுக்கான மருத்துவத்தில் முதலிடத்தில் இந்த பசலைக்கீரை. இந்த பசலைக்கீரை உங்களுக்கு தண்ணி எங்கே இருக்கோ அந்த இடத்துல இது கிடைக்கும். அதிகமாக தண்ணி இருக்கிற இடத்துலையும், வாய்க்கால் தண்ணி போகிற இடத்துலையும், இது சாக்கடை தண்ணி போகிற இடத்துலையும் தான் இப்போ இருக்குது. வேறு வழி இல்லை. அந்த அளவுக்கு தண்ணி பற்றாக்குறை, அந்த அளவுக்கு இதுவாக இருக்குது. வாய்க்கால் ஓரத்தில் தான் பார்க்கணும். வேறு நகர்ப்புறங்களில் இது சாக்கடை ஓரத்தில் தான் இருக்கும். வேறு வழி இல்லை. அது எங்கேருந்து பறிச்சுட்டு வந்தாலும் அதை நல்லா சுத்தம் பண்ணி நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா இதில் எந்த வகை மருந்தும் அடிக்காதது, எந்த ஒரு உரமும் போடாமல் இருக்கிறதால இது வந்து நல்ல ஒரு மருந்தாக வேலை செய்யும். இது சாக்கடை ஓரத்தில் வளர்ந்தாலும் அது நல்லதை தான் செய்யும். நம்ம அதை நல்ல தண்ணியில் சுத்தம் பண்ணிக்கிற வேண்டியதான். அதுக்கப்புறம் இதை பயன்படுத்தணும். அதோட சேர்ந்த இந்த லட்சவட்டக்கீரை, எவ்வளவு உடம்பு கெட்டு போயிருந்தாலும் இந்த லட்சவட்டக்கீரையை பயன்படுத்தணும்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு உடல்நிலையை தேர்த்தும். இது உடம்புல உள்ள எல்லா பாகத்தையும் சரி பண்ணக்கூடியது. வயிற்றுக்குள்ளே இருக்கிற புண்ணை ஆத்துறதுல இது ஒரு சிறந்த மருந்து, இந்த லட்சவட்டக்கீரை. இந்த லட்சவட்டக்கீரைன்னு சொன்னாலே, லட்சன்னா உடல் கெட்டு போயிருந்தாலும் இந்த கீரையை நம்ம சமைச்சு சாப்பிட்டு வந்தோம்னா அந்த கெட்டுப்போன உடல் வந்து சரியாகும். ஏன்னா செமிக்க முடியாத நிலையில் இருக்கிறவங்களுக்கும் இது செமிக்கக்கூடிய, இரண்டு மூலிகையும் ரொம்ப சீக்கிரமாக செமிக்கக்கூடியது. இதோடு சேர்ந்து சின்ன வெங்காயம் சேர்க்குறோம். ஏன் சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயத்தை சேர்க்குறோம்னா, இந்த சாம்பார் வெங்காயம் தான் இங்கே சென்னையில் சொல்கிறாங்க. இது வந்து கிராமப்புறங்களில் சின்ன வெங்காயம்னு சொல்லுவோம். இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம சாப்பிடும்போது ரத்தத்தினுடைய வேகத்தை அதிகரிக்கும். ரத்தம் வேகம் அதிகரிக்க தான் நம்ம உடம்புல வந்து எல்லா பாகமும் சுத்திகரிக்கும். ரத்தம் வேகமாக ஓடலைனாலே உடம்பு வந்து கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். கீழே இருக்க காலுக்கு போன ரத்தம் திருப்பி மேலே திருப்பி இருதயத்துக்கு வரணும். மூளைக்கு போன ரத்தம் திருப்பி காலுக்கு போகணும். இப்படி மாறி மாறி போகிறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் தான் அதிகமாக பயன்படும். ஆனால் வட இந்தியாவில் இந்த சின்ன வெங்காயத்தை யாரும் பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா பூமி கீழே விளையிறது எல்லாமே அடிமட்டத்தில் உள்ளவங்க சாப்பிட்றதுன்னு அவங்க ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. இல்லைன்னா அந்த கீழ்மட்ட எண்ணங்கள் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. உடலில் கீழ்பாகத்துக்கு போயிட்டு வரணும்னா பூமி கீழே இருக்கிற எல்லா பொருளுமே சாப்பிட்டா தான் நம்ம பாதி உடம்பு கீழே இருக்கிற பாகத்துக்கு கீழே இருந்து போய் வரணும்னா இந்த வெங்காயம், கிழங்கு வகைகள், இது பூண்டு, இதெல்லாம் வந்து பாதி உடம்புக்கு கீழே வேலை செய்கிறது. இந்த தானியங்கள்லாம் மூளைக்கு அதிகமாக வேலை செய்கிறது. கீழே வேலை செய்கிறது வேணான்னா மூலம் இந்த பிரச்சனை தான் வரும். அதெல்லாம் வராமல் இருக்கணும்னா இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம பயன்படுத்தணும். அதே போல் சீரகம். இந்த சீரகத்தை ஏன் பயன்படுத்துகிறோம்னா, இது உள் உறுப்புக்களை சீராக்கி உள்ள புண்களை ஆற்றி உடலை தங்கமாக்கும். சீரகத்தில் தங்கச்சத்து அதிகமாக இருக்கிறதால தான் எல்லாரும் சீரகத்தை கடைசியில் மேலாப்பில் போட்டு அந்த சாப்பாட்டையோ அந்த கீரையிலையோ எந்த ஒரு பொருளையும் கடைசியாக சீரகம் கொடுக்குறாங்கன்னா சீக்கிரம் செமிக்கும். உடலில் புண்ணு இருந்தால் ஆற்றக்கூடியது. அதெல்லாம் சேர்த்து இந்த சீரகம் நல்ல முறையில் உடலுக்குள்ளே வேலை செய்கிறதால தான் இந்த சீரகத்தை எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க. இதையெல்லாம் சேர்த்த கலவையாக இப்போ நம்ம ஒரு மருந்து தயாரிக்க போகிறோம். குடல் புண்னா அல்சர். இந்த அல்சர் வர காரணம், எல்லாரும் அல்சர் வந்துச்சுன்றாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, காலையில் 8 மணிக்கு சாப்பிட வேண்டிய உணவை 11 மணிக்கு சாப்பிட்றாங்க. அங்கே உள்ள சுரப்பி சுரந்த இடத்துல எந்த ஒரு உணவும் இல்லைன்னா குடலில் இருக்கிற அந்த சதைகளையும் கொழுப்புகளையும் கரைக்க ஆரம்பிச்சிடும் அந்த சுரப்பி. இது தினந்தோறும் பழகினதால உள்ள சுரப்பிகள் சுரந்து சரியான நேரத்தில் சாப்பிடாத எல்லாருக்குமே இந்த அல்சர் புண்ணு வந்துடும். இந்த அல்சர் புண்ணு வந்துச்சுன்னா அதிக அளவுக்கு சாப்பிட முடியாது. அது மட்டும் இல்லாத விட்டு சாப்பிட்றவங்க இருக்காங்க. ஒரு தோசையை சாப்பிட்டு இடைவெளி விட்டுட்டு திருப்பி ஒரு 5 நிமிஷம் பொறுத்து வேறு ஏதாவது ஒரு தோசையோ அரை தோசையோ சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் இந்த அல்சர் புண்ணு வந்துடும். இந்த அல்சர் புண்ணு வர்றதுக்கு காரணம் நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட்றது. முதல்ல வந்து இந்த கடினமான உணவுனா சப்பாத்தி, பூரியை சாப்பிட்டு 2வது சோறு சாப்பிட்டாலும் அல்சர் வந்துடும். ஏன்னா முதல்ல சாப்பிட்ற உணவு சீக்கிரம் செமிக்காது. 2வது சாப்பிட்ற உணவு சீக்கிரம் செமிச்சு அது மேலே செமிச்சிருக்கும், கீழே இருக்கிற உணவு செமிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி சாப்பிட்டாலும் அல்சர் வந்துடும். அவங்க உடம்பு ஆட்டோமேட்டிக்காக வீங்கிடும். அவங்க குண்டாயிடுவாங்க. நான் எதாவது சாப்பிட்றேன், கொஞ்சோண்டு தான் நான் சாப்பிட்றேன், இவ்வளோ சோறு சாப்பிட்றேன், 2 சப்பாத்தி சாப்பிட்றேன்னா ஆட்டோமேட்டிக்காக அது உடம்பு வந்துடும். முதல்ல சோறை சாப்பிட்டு 2வது சப்பாத்தி சாப்பிட்லாம், அது தப்பு கிடையாது. முதல்ல சப்பாத்தியோ பூரியோ சாப்பிட்டு 2வது சோறு சாப்பிட்டோம்னா அது தப்பாயிடும். அது வந்து ஃபுட் பாய்சன் மாதிரி ஆகி உடலுக்குள்ளே உடல் வீக்கம் வந்துடும், குடல் புண்ணு வந்துடும்.
இந்த குடல் புண்ணிலிருந்து நம்ம தப்பிக்கணும்னா சரியான முறையில் சாப்பிடணும். ஆட்டுப்பால் கிடைச்சி தினந்தோறும் ஒரு 100 மில்லி ஆட்டுப்பால் சாப்பிட்டாங்கன்னா உடலில் இருக்கிற புண் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆறி அவங்களுடைய உடல்நிலை நல்ல நிலைக்கு வரும். இன்னைக்கு ஆட்டுப்பால் கிடைக்கல, நல்ல மாட்டுப்பால் கிடைக்கலன்னு போய்கிட்டு இருக்கும்போது நம்ம இந்த கீரை வகைகளை பயன்படுத்தி நம்ம உடலை காப்பாற்றிக்கணும். ஏன்னா நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு மூலிகை முன்னாடி பிறந்துருச்சு, நம்மளை காப்பாற்றுறதுக்கு இது பிறந்திருக்கு. இது தெரியாமல் காலடியில் போட்டு மிதிச்சுட்டு போயிடுறோம். இந்த பசலையெல்லாம் எல்லாருமே மிதிச்சு நாசமாக்குவாங்க தவிர இதை பறிக்க மாட்டாங்க. நம்ம முன்னோர்கள் பெரியவங்க தான் இதை போய் மெதுவாக பறித்து அதை கொண்டு வந்து இப்போ மார்க்கெட்டில் கொடுக்குறாங்க. எல்லா சென்னையிலையும் மார்க்கெட்டில் கிடைக்குது. அதனால் இதை நீங்கள் கேட்டு வாங்கியே சாப்பிட்லாம். உடலில் உள்ள எல்லா புண்களையும், நரம்பு மண்டலத்தில் இருக்க புண்களையும் ஆற்றக்கூடியது இந்த பசலை. இந்த பசலையை பயன்படுத்துகிறோம். இந்த பசலையை பயன்படுத்தினா உள்ளே இருக்கிற புண் ஆறும். அதனால் இதுக்கான மருத்துவத்தை இப்போ உடல் புண்ணுக்கான மருத்துவம் செய்யும்பொழுது முதல்ல நம்ம வெங்காயத்தை வெறும் தண்ணியில் வேக விடணும். இந்த தண்ணியில் வெந்நீரில் வேக விடும்பொழுது அந்த வெங்காயம் முதல்ல போட்டோம்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். சீக்கிரமாக வேகும்போது இந்த பசலைக்கீரையை அடுத்தபடியாக போடணும். இந்த வெங்காயம் வேகும்போது அதனுடைய வாசம் நல்லபடியாக இருக்கும்போதே இந்த கீரையை போட்டு அதை மூடிடுற அளவுக்கு கொண்டு வரணும். இந்த பசலைக்கீரையை நீங்கள் பிச்சும் போடலாம், நேரடியாக அப்படியேவும் போடலாம். அது ஒன்றும் பண்ணாது. அது உள்ளே போகும்போதே கஞ்சியாக போயிடும். இல்லை லேசாக தான் இருக்கும், ஒன்றும் கஷ்டம் இருக்காது. நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு சுலபமாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கும் ஈஸியாக கொடுக்கலாம், ரொம்ப வேகமாகவும் கொடுக்கலாம். அந்த குழந்தைகளுக்கு எந்த உபாதையும் பண்ணாது. வயிற்றுக்குள்ளே இருக்கிற எந்த வலியாக இருந்தாலும் சரியாயிடும். ஏன்னு பாரு, எப்போ பாரு ஏப்பம் விட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஏன்னுவாங்க. அப்படி ஏப்பம் விட்டாலே வயிற்றுக்குள்ளே புண்ணு இருக்குன்னு அர்த்தம். சாதாரணமாக ஏப்பம் வராது. எப்பயோ ஒன்று வருதுன்னா அது நம்ம சாப்பிட்ட உணவால் வருதுன்னு அர்த்தம். எந்த நேரமும் வருதுன்னா அது வயிற்றுக்குள்ளே புண்ணு இருந்தால் தான். புண்ணு ஏன்னு நீங்கள் ஒரு சர்வசாதாரணமாக எனக்கு 15 வருஷமாக இருக்கே அல்சர்ன்றாங்க. 15 வருஷமாக இருக்கிற அல்சர்லாம் விட்டு வைக்கக்கூடாது. இன்றைக்கி அல்சர் தான் கேன்சராக மாறுது. இந்த கேன்சராக மாறிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம தப்பிக்கிறது ரொம்ப கடினம். அதுலேருந்து தப்பிக்கணும்னா வாழ்க்கை பூரா ஒன்றும் முடியாது. ஹாஸ்பிட்டலில் எழுதி வச்சுருப்பாங்க, உங்கள் கணக்கு முடிஞ்சு இருந்தாலும் ஆஸ்பத்திரியில் கையெழுத்து போட்டு போங்கன்னு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பேஷண்ட்டு தேவைன்ற அளவுக்கு தான் போகுமே தவிர அதை க்யூர் பண்ணவே முடியாது. குடலுக்குள்ளே போயிடுச்சா ஒரு பக்கம் குடலை வெட்ட வேண்டியதான். அதுக்கப்புறம் உள்ள இறைப்பைக்குள்ளே போயிடுச்சுன்னா ஆளை தப்பிக்க முடியாது. அந்த அளவுக்கு போயிடும். அதனால் அல்சர்னு சாதாரணமாக நினைக்காதீங்க. அல்சர் தான் கேன்சராக மாறுது. கேன்சராக மாறினா அதுக்கப்புறம் நம்ம தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் கண்டிப்பாக இந்த அல்சர் புண்ணு, வயிற்று புண்ணுன்னு ரொம்ப அஜாக்கிரதையாக இருக்காதீங்க. உணவில் சாப்பிடும்போது ரொம்ப கண்டிப்பாக நல்லபடியாக சாப்பிடுங்க, தொடர்ச்சியாக சாப்பிடுங்க. இடைவிட்டு சாப்பிட வேண்டாம். செமிக்காத உணவை சாப்பிடாதீங்க, நல்லா செமிக்கணும். என்னைக்கு நம்ம ருசி பார்த்து சாப்பிட ஆரம்பித்தோமோ அன்னைக்கே நம்ம உடம்புல நோய் வந்துருச்சுன்னு அர்த்தம். இன்னைக்கு ஒரு கடைக்கு போனோம்னா 15 வகையான பொரியல் வைக்கிறாங்க. 15 வகை பொரியலை வச்சு எங்களுக்கு முன்னாடிலாம் வச்சா நாங்கள் மறந்துடுவோம். சோத்துல தான் கவனம் இருக்கும். சாப்பிட்டு 2வது பார்ப்போம் பொரியலை சாப்பிடலையோன்னு. இங்கே இருக்கிறவங்க என்னென்னா ஒன்றா தொட்டு சாப்பிட்றாங்க. ஏன் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு பசி இல்லை. எதையாவது ருசிக்கு சாப்பிட்றது. ருசிக்கு சாப்பிட்டா கண்டிப்பாக நோய் இருக்கும், பசிக்கு சாப்பிட்டா நோய் இருக்காது. இங்கே எல்லாருமே ருசிக்கு தான் சாப்பிட்றாங்க, பசிக்கு யாருமே சாப்பிட்றது இல்லை. உணவு கொஞ்சமாக இருக்குது, நாங்கள் காய்கறி நிறையா சாப்பிட்றோம். இல்லை, அவங்க எல்லாருமே ருசிக்கு தான் சாப்பிட்றாங்க. உணவும் அதிகமாக இருக்கணும், காய்கறி கொஞ்சமாக இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா அந்த குடல் புண்கள் வராது. குடல் புண்கள் வராமல் பாதுகாத்துக்கிறோம்னா கண்டிப்பாக தொடர்ச்சியான உணவு சாப்பிடணும். கொஞ்சமான உணவு சாப்பிடக்கூடாது. செமிக்காத உணவே எடுக்காதீங்க. செமிக்கலையா அந்த பொருளை யாருக்கு வாமிட்டு வருதோ கையை ஓட்டி கூட வாந்தி எடுத்துருங்க. அதை திருப்பி அப்படியே அமுக்கிற வேலை இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம குடலே ஒத்துக்கிறல. குடலே ஒத்துக்கிறாத போது நம்ம அதை இப்போ ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது. அதை கண்டிப்பாக அதை வெளியே எடுத்துடுறதா நம்ம உடம்பு நல்லா இருக்கும். அதை நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மயக்கத்திலே தான் இருப்பீங்க. மயக்கத்திலே இருந்தீங்கன்னா இந்த குடல் புண்ணுக்கான மருந்தை நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மருந்தில் இந்த சூப்பை தனியாக குடிக்கணும், இந்த கீரையை தனியாக சாப்பிடணும்ல, ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா உள்ளே போகும்போதே சுகமாக இருக்கும். தொண்டைக்கு இதமாக இருக்கும். ஏன்னா புண்ணு இருக்கிற இடம் கதகதன்னு எரியும். எதை சாப்பிட்டாலும் எரியும். இவங்கெல்லாம் குடல் புண்ணு இருக்கிறவங்க கண்டிப்பாக எலுமிச்சம்பழம் ஜூஸோ அல்லது இந்த மாதுளம்பழம் ஜூஸ் எல்லாம் குடித்தாங்கன்னா உள்ளே போகும்போதே எரியும். அந்த உள்ளே போகும்போது எரியுதுன்னா புண்ணு இருக்குதுன்னு அர்த்தம். இந்த புண்ணு இருந்துச்சுனாலே எரிய ஆரம்பிச்சிடும். அவங்கெல்லாம் எலுமிச்சம்பழம் ஜூஸ் கண்டிப்பாக குடிக்கக்கூடாது. அப்படியே குடித்தாங்கன்னா ஒரு பழத்துக்கு 2 லிட்டர் தண்ணி கலந்த அந்த அளவில் இருந்து அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து குடித்தா ஒன்றும் பண்ணாது. ஒரு டம்ளர் ஒரு 200 மில்லி தண்ணிக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு குடித்தாங்கன்னா
இந்த குடலில் உள்ள புண்ணு அதிகரிக்குமே தவிர குறையாது. அதனால் கண்டிப்பாக அந்த வயிற்றுக்குள்ளே புண்ணு இருந்தால் அவங்க எலுமிச்சம்பழம் சாறு சாப்பிட்றதுல ரொம்ப கவனம் தேவை. மாதுளம்பழம் சாறு சாப்பிட்றதுலையும் கவனம் தேவை. ஏன்னா அதிலெல்லாம் சிட்ரிக் ஆசிட் இருக்குது. இந்த சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதால வயிற்றுக்குள்ளே புண்ணை வந்து அதிகரிக்குமே தவிர குறையாது. அவங்க நெல்லிச்சாரெல்லாம் குடிக்கக்கூடாது. நெல்லிச்சாறு குடிக்கணும்னா அதிக அளவு தண்ணி சேர்க்கணும். கொஞ்சோண்டு நெல்லிக்காய்னா அது மாதிரி 10 மடங்கு தண்ணி சேர்க்கணும். இப்போ ஒரு நெல்லிக்காய்க்கு 3 லிட்டர் தண்ணி சேர்த்து அதை வந்து ஒரு 10 பேர் அந்த நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்டாங்கன்னா அது எதுவுமே பண்ணாது, நல்லதை செய்யும், ரத்தத்தை சுத்திகரிக்கும். ஒரு நெல்லிக்காயை ஒரே ஒரு டம்ளர் தண்ணியில் நசுக்கி ஜூஸ் ஆக்கி குடித்தாங்கன்னா அந்த அல்சரான குடல் புண் வந்து அதிகரிக்கும். நெல்லிக்காய் வந்து எந்த புண்ணு மேலே வச்சு கட்டினீங்கன்னா புண்ணு பெருசாகுமே தவிர ஆறாது. நெல்லிக்காயினுடைய தன்மை ஆற வைக்காது, புண்ணை பெரியதாக்கக்கூடியது. அதனால் நம்ம வயிற்றுக்குள்ளேயும் அதை தான் செய்யும். அதனால் நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் குடிக்காதீங்க. இந்த ஜூஸை நீங்கள் இந்த கீரையை சமைச்சதை இந்த சாறு எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா குடலில் உள்ள உபாதைகள் சரியாகும். அடி வயிற்றை தொட்டாலே வலி இருக்கும், அடி வயிறு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த குடல் புண் உள்ளவங்களுக்கு அவங்க வெளியிலேயே சொல்ல மாட்டாங்க. எந்த நேரமும் ஏப்பம் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏப்பம் விட 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 கண்ணு வரைக்கும் போய் வரும் அதனுடைய வாசம், அதனுடைய துர்நாற்றம். அப்போ வந்து அவங்க வாய் பேசும்போது நாத்தடிக்கும். அவங்க கண்டிப்பாக பேசும்போது இப்படி வாயை மூடிக்கிட்டு தான் பேசுவாங்க. ஏன்னா அடுத்தவங்களுக்கு போயிடக்கூடாதுன்னு 8 அடி தள்ளி நின்று தான் பேசுவாங்க. கிட்ட நின்று பேச முடியாது. இன்னைக்கு உள்ள பர்பஸையை போட்டு வாய்க்குள்ளே சென்ட் அடித்தாலும் குடலுக்குள்ளே இருக்கிற வாசனையை நிறுத்த முடியாது. உடலில் இருக்கிற புண்ணை ஆற்றுனா தான் அது நிறுத்தும். அதனால் இந்த பசலைக்கீரையை ஒரு ஆளுக்கு ஒரு 50 கிராம் எடுத்துக்குங்க. இந்த லட்சக்கொட்டை கீரையை ஒரு 50 கிராம் எடுத்துக்குங்க. சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் எடுத்துக்குங்க. சீரகம் ஒரு 10 கிராம். இதை வந்து ஒரு வேளைக்கு லேசாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து இந்த வேக வச்சு அதை சாப்பிட்டு வந்தாங்கன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற புண்ணு ஆறும். புண்ணு ஆறுச்சினாலே எரிச்சல் அடங்கும். அவங்க ஆட்டுப்பால் சாப்பிட்டாங்கன்னா இன்னும் சீக்கிரமாக சரியாவாங்க. அவங்க அதிக நாளில் 48 நாள்லேயே வயிற்றுக்குள்ளே இருக்க புண்ணு ஆறும். இன்னைக்கு வயிற்றுக்குள்ளே புண்ணு வந்துச்சுனாலே 50,000 ரூபா செலவு. குடலில் ஒரு அடியை வெட்டிடுறாங்க. ஏன்னா அந்த குடல் ஜல்லடை ஆயிடுச்சுன்றாங்க. ஜல்லடை ஆனதுக்கு காரணம் இந்த எலுமிச்சம்பழம் சாறு குடித்ததால் குடல் வந்து ரொம்ப இலகி போயிருக்கும். அந்த இலகி போயிருந்தாலே குடல் வெட்டி எடுக்க வேண்டியதாக இருக்கும். அவங்க பேரை சொல்ல நம்ம செய்கிற தப்பு அவங்க திருத்தி விடுறாங்க. ஆனால் நம்ம மறுபடியும் அதை தான் செய்கிறோம். ஆனால் நம்ம சாப்பிட்ற உணவில் சரியான கவனம் தேவை. இன்னைக்கு உள்ள அரிசியில் இந்த இதெல்லாம் வர்றதால சிறு தானியங்கள் எடுத்துக்குங்க. ஆர்கானிக் ரைஸ்னா சிறு தானியங்கள் தான். கைக்குத்தல் அரிசினா அது கிடையாது. கைக்குத்தல் அரிசியை நம்ம சொல்கிறோம், முந்திலாம் இருந்துச்சு கைக்குத்தல் அரிசினா அது வந்து விளைவிக்கப்பட்ட இடத்துல எந்த ஒரு உரமும் போடல. அதனால் அது கைக்குத்தல் அரிசி நல்ல அரிசி தான். இன்னைக்கு எல்லாமே உரத்தில் விளையுது. இதை கை குத்துனான்னா கையில் குத்தாமல் இருந்தான்னா அது வீணானது தான். ஆனால் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட அரிசிகளை நம்ம சாப்பிட்றோம், சிறுதானியங்களை சாப்பிட்டோம்னா இந்த குடல் புண்கள் ஆறும். அல்சர்லேருந்து தப்பிச்சோம்னா கேன்சர்லேருந்து தப்பிக்கலாம். கேன்சர்லேருந்து தப்பிச்சோம்னா நம்மளுடைய உடல் நிலை நல்ல நிலைக்கு இருக்கும். அதனால் இந்த கீரையை நேரடியாக அப்படியே சூப்போடு சாப்பிடுங்க. இந்த சூப்போடு சாப்பிட்டிங்கன்னா தான் உடம்பு நல்லாகும். இந்த உடம்பு நல்லானா உடல் நல்லானா முகம் அழகாக இருக்கும். முகம் அழகாக இல்லாமல் இருக்கும்போதே பார்த்துடலாம் அவங்களுக்கு குடலுக்குள்ள புண்ணு இருக்குன்னு அர்த்தம். புண்ணு இருந்தாலே முகம் சுருங்கி போயிருக்கும். இந்த லட்சவட்ட கீரையும் பசலைக்கீரையும் சின்ன வெங்காயம் சீரகத்தை சமாளம் எடுத்து காய்ச்சி சாப்பிட்டு வந்தீங்கன்னா குடல் புண் தீரும். இந்த குடல் புண் தீரும் மருந்தை எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, நமது நிலையத்திற்கு வந்த கடிதத்தில் ஒரு பெண்மணிக்கு உடலில் சிராய்டு கட்டிகள், அது கொழுப்பு கட்டிகள் இருக்கிறதாம். அதற்கு மருத்துவம் செய்து அவர்கள் அதிக நாட்கள் அவதிப்பட்டிருக்கிறார்கள். சில இடங்களில் அதை அறுவை சிகிச்சை மூலம் எடுத்து அகற்றியும் மறுபடியும் உடலில் மீண்டும் மீண்டும் வருகிறதாம். யுனானி மருத்துவம் எடுத்து வருகிறார்களாம். கடந்த 7 வருடமாக இந்த கட்டிகள் இவர்களுக்கு அவதியை உண்டாக்கியுள்ளது. இந்த கட்டியினால் நான் அதிக அளவு சிரமப்படுகிறேன் என்றும், அவர்களுக்கு திருமணம் ஆகாமல் இருப்பதாலும், அவர்களுக்கு பெண் பார்க்க வருபவர்களும் அவர்களை விரும்பாததாலும் அவர்கள் அதிக அளவுக்கு உடல் மனமும் வெறுத்து உள்ளார்கள். மனம் வெறுத்தவர்கள் கண்டிப்பாக அதிக அளவு வேதனைக்குள்ளாவார்கள்.
இவர்கள் சாப்பிட வேண்டிய உணவு, இவர்கள் சாப்பிடும் உணவில் கண்டிப்பாக மாமிச உணவுகள் இருக்கக்கூடாது. மாமிச உணவுகளை தவிர்க்க வேண்டும். அதிக அளவு காய்கறிகளை சாப்பிட வேண்டும். காய்கறிகள், கீரை வகைகளில் சாப்பிட உடல் நலம் தேரும். உடலில் உள்ள கட்டிகள் குறையும். கண்டிப்பாக மீன், கருவாடு இவைகளை தவிர்க்க வேண்டும். கறி, எல்லா கறிகளையும் தவிர்க்க வேண்டும். கறி என்றால் மரக்கறி அல்ல, மாமிசங்களே. மாமிசம் உண்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த கொழுப்பு கட்டிகள் கரையாது. இந்த கொழுப்பு கட்டிகள் மேலும் மேலும் வரும். ஏனென்றால் அவர்கள் செமிக்க முடியாமல் இருப்பதால் இந்த கட்டிகள் வருகின்றன. நாங்கள் மாமிசமே சாப்பிடுவது கிடையாது என்று சிலர் கூறுவார்கள். அவர்களுக்கு இந்த கட்டி வருகிறது என்றால் அவர்கள் சமைக்கும் உணவிலும் அல்லது எண்ணெயிலும் இந்த கட்டிகள் வரும். அவர்கள் கண்ட இடத்தில் பலகாரங்களை சாப்பிடுவார்கள். அந்த பழக்கத்தை மாற்ற வேண்டும். எண்ணெய்கள் சேராமல் இருந்தாலும் அவர்கள் உடம்புகளில் உள்ள கொழுப்பு கட்டிகள் வரும். இவை மலத்தின் வழியாக வெளியே வர முடியாது. அந்த கட்டிகள் அதிக அளவில் அவதிக்குண்டாக்கும். அசிங்கமாக இருக்குமே தவிர வலிகளை உண்டாக்காது. உடலில் கண்ட இடங்களில் உருளை உருளையாகவும் கோழி குண்டுகள் போலவும் உருண்டு இருக்கும். அடி வயிற்றில் அதிக அளவு இருக்கும். மார்பகங்களிலும் முதுகுகளிலும் இவர்களுக்கு இருந்து அதிக அளவுக்கு உபாதைகளை கொடுக்கும். வலி இல்லாமல் இருக்கும். ஆனால் உடலில் ஏதோ ஒன்று இறுக்கமாக இருப்பது போல இருக்கும். இவர்களுக்கான மருத்துவம் எருக்கம் இலையுடன் வேப்பெண்ணெய் கலந்து சிறியானங்கை, நல்லெண்ணெய் இவைகளை ஒன்றாக காய்ச்ச வேண்டும். எருக்க இலை 50 கிராம், சிறியானங்கை 50 கிராம், வேப்ப எண்ணெய் 100 கிராம், நல்லெண்ணெய் 100 கிராம் இவைகளை ஒன்றாக காய்ச்சி அவைகளை பதமாக இறக்கி அந்த கட்டிகளின் மேல் போட்டு வர வேண்டும். அந்த எண்ணெய் பட்ட இடத்தில் வெதுவெதுப்பான சூடாக இருக்கும்போது மட்டுமே தடவ வேண்டும். அந்த இடத்தில் சாணியில் கொண்டு ஒத்தடம் கொடுக்க வேண்டும். சாணி ஒத்தடம் என்றால் சாணியை அடுப்புக்குள் போட்டு நெருப்பு எரிக்க வேண்டும். அந்த சாணி இதமான சூட்டில் இருக்கும்போது அந்த கதர் துணியில் எடுத்து கட்டிகள் உள்ள இடத்திலும் அல்லது நாம் எண்ணெய் தேய்த்த இடங்கள் முழுவதும் ஒத்தடம் கொடுக்க இந்த கட்டிகள் சிறிது சிறிதாக கரையும். இந்த கட்டிகள் தோல் வழியாகத்தான் வெளிவரும். குடல் வழியாக வெளியாவது கடினமானது. தோல் வழியாக வெளியேற வேண்டும் என்றால் கண்டிப்பாக சைவ உணவு எடுக்க வேண்டும். பச்சரிசி உணவு எடுக்க இந்த கட்டிகள் மெதுவாக கரையும். புழுங்கல் அரிசியை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். வயிற்றுப்போக்கு போல் உண்டாகும். இவர்களுக்கு கவலைப்பட வேண்டாம். கட்டிகள் கரைய வேண்டும் என்றால் பச்சரிசி உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். பச்சரிசியை சாப்பிட அவர்கள் கட்டிகள் கரையும். பச்சரிசி நமக்கு தெரியாமல் நல்லதை செய்யும். அதைவிட சிறந்தது இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட அரிசிகளை சாப்பிட வேண்டும். இயற்கை முறையில் தயாரிக்கும் அரிசிகளை சாப்பிட இந்த கட்டிகள் உள்ளுக்குள்ளேயே கரைந்து தானாக அந்த கட்டிகள் கரையும். சாப்பிடும் பழக்கம் மட்டும் கண்டிப்பாக சைவ உணவாக இருக்க வேண்டுமே தவிர அசைவ உணவாக இருக்கக்கூடாது. அசைவ உணவு இருப்பவர்கள் கண்டிப்பாக கட்டிகள் கரையாது. கருவாடோ அல்லது ஊறுகாயோ அதிகம் சாப்பிடுவர்களுக்கு இந்த கட்டி கண்டிப்பாக அதிகரிக்குமே தவிர குறையாது. சிலர் இதை மட்டும் சாப்பிட்டு கொள்கிறேன், மீன் மட்டும் சாப்பிடுகிறேன் என்று சொல்வார்கள். மீன் சாப்பிட்டாலும் சரி, அது கறி சாப்பிட்டாலும் சரி, கோழிக்கறியாக இருந்தாலும் சரி, இந்த உடலில் உள்ள சிராய்டு கட்டிகள் என்ற இந்த கொழுப்பு கட்டிகள் நீங்காது. கொழுப்பு கட்டிகள் நீங்க வேண்டுமென்றால் இந்த எண்ணெயை பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தி இரவு நேரத்தில் உடல் முழுவதும் போட்டு நன்றாக காற்று வரும் இடத்தில் நல்ல மின் விசிறியை பயன்படுத்தி உடலில் அந்த காற்று படும்படி செய்து இரவு நேரத்தில் ஒத்தடம் கொடுக்க வேண்டும். உடல் முழுவதும் இந்த ஒத்தடம் கொடுக்க அந்த இடத்தில் உள்ள கட்டிகள் சிறுக கரையுமே தவிர உடனடியாக கரையாது. சைவ உணவு சாப்பிட அந்த கட்டிகள் உற்பத்தி ஆகாது. அசைவ உணவு சாப்பிடுவர்களுக்கு கண்டிப்பாக கட்டிகள் மீண்டும் மீண்டும் வரும். அசைவ உணவு சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். சைவ உணவு சாப்பிட கட்டிகள் வருவது தடுக்கப்படும். உள்ள கட்டிகளும் கரைய ஆரம்பிக்கும். எல்லாம் நாம் சொல்லியும் சைவ உணவிற்கு வராமல் ஏதோ ஒரு நாள் மட்டும் கறி சாப்பிடுகிறேன் என்றால் கண்டிப்பாக கட்டி மீண்டும் வருமே தவிர வராமல் இருக்காது. 100 நாள் நீங்கள் மருந்து எடுத்தும் ஒரு நாள் இந்த தவறை செய்தாலும் கண்டிப்பாக கட்டிகள் வரும்.
நாம் அதிக நாளில் ஏதோ ஒரு நாள் தானே இந்த கறி மாமிசங்களை சாப்பிடுகிறோம். இந்த மாமிச உணவுக்கு நாக்கு அடிமையாக இருந்தால் கண்டிப்பாக இந்த கட்டிகள் மீண்டும் மீண்டும் வரும். இது உங்கள் உடலுக்கு உகந்தது அல்ல என்று நீங்களாக ஒதுக்காமல் அந்த கட்டிகளை வெளியேற்ற முடியாது. எத்தனை ஆப்ரேஷன் செய்தாலும் அறுவை சிகிச்சை மூலம் எடுத்தாலும் சைவ உணவுக்கு மாறினால் ஒழிய அந்த கட்டிகள் நீங்காது. சிலருக்கு சைவ உணவிலேயும் இந்த கட்டிகள் வருகின்றது என்றால் எண்ணெயை மாற்ற வேண்டும். நல்ல எண்ணெயை பயன்படுத்த வேண்டும். பல எண்ணெய்கள் இப்பொழுது வந்துள்ளன. எல்லா எண்ணெயும் நமக்கு உகந்தது அல்ல. சிலருக்கு அது சரியாகும், பலருக்கு இது சரியாகாது. அதனால் நல்ல எண்ணெயை பயன்படுத்த அந்த கட்டிகள் வருவது தடுக்கப்படும். நல்ல எண்ணெயை நாம் சாப்பிட தோல் வழியாக அந்த துவாரங்கள் வழியாக அந்த அழுக்குகள் வெளியேற்றும் வல்லமை வாய்ந்தது. அதனால்தான் அது நல்ல எண்ணெய் என்றும், எள்ளில் இருந்து எடுக்கும் எண்ணெய் எண்ணெய் என்று கூறாமல் நல்லெண்ணெய் என்று தமிழர்கள் வைத்தார்கள் என்றால் அது நல்லதை மட்டுமே செய்யும். அதனால்தான் அதற்கு பெயர் நல்ல எண்ணெய். அந்த நல்லெண்ணெயை நாம் பயன்படுத்தும் பொழுது உடலில் உள்ள கட்டிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் உள்ள அழுக்குகளை வெளியேற்றும். எண்ணெய்களை கண்டிப்பாக மாற்றி வேறு ஏதாவது எண்ணெயை சாப்பிட்டு அது உடல் உபாதைகளாக இருந்தால் கண்டிப்பாக சரியாகாது. முதலில் கறி சாப்பிடுபவர்களாக இருந்தால் கறியை நிப்பாட்ட வேண்டும். கறி சாப்பிடாமல் இருக்கும்போதே இந்த கட்டிகள் வருகிறது என்றால் எண்ணெய்களை தவிர்க்க வேண்டும். கடைகளில் சாப்பிடும் பலகாரங்களை குறைத்து கொள்ள வேண்டும். இடைவெளிப்பட்ட நேரங்களில் பஜ்ஜி மற்றும் வடைகளை சாப்பிடுவார்கள். அந்த மாவு பொருள்களாலும் அந்த எண்ணெய்களாலும் பழைய எண்ணெய்களை மீண்டும் மீண்டும் காய்ச்சுவதாலும் அந்த எண்ணெயில் உள்ள அழுக்கு நம் உடலுக்கு ஒத்துக்கொள்ளாமல் அந்த கொழுப்புகளும் ஒத்துக்கொள்ளாமல் நம் உடலில் இந்த கட்டிகள் வருகின்றன. இந்த காரணம் தெரியாமல் எதற்கு கட்டி வருகிறது என்றால் நாம் வாயை கட்டி கொண்டோம் என்றால் அந்த கட்டியும் கட்டிக்கொள்ளும். பச்சரிசி சாதம் சாப்பிட அவர்கள் உடலில் உள்ள கட்டிகள் கரையும். அவர்களுக்கு ஏற்கனவே கூறியது போல் அந்த எண்ணெயை கட்டிகள் உள்ள இடத்தில் லேசாக தடவி ஒத்தடம் கொடுக்க அந்த கட்டிகள் கரையும். இந்த முறையை எல்லோரும் நம் நேயர்கள் அனைவரும் பயன்படுத்தி கட்டிகளை கரைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.